الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين أما بعد باب تحريم التعذيب بالنار في كل حيوان حتى النملة ونحوها. ونبي هريرة رضي الله عنه قال بعثنا رسول الله صلى الله عليه وسلم في بعث فقال إن وجدتم فلانا وفلانا لرجلين من قريش سماهما فأحرقوهما بالنار. ثم قال رسول الله صلى الله عليه وسلم حين أردنا الخروج إني كنت أمرتكم أن تحرقوا فلانا وفلانا وإن النار لا يعذب بها إلا الله فإن وجدتموهما فاقتلوهما. رواه البخاري. கணித்துக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, இன்று பார்க்கக்கூடிய புதிய தலைப்பு 283ஆம் தலைப்பு. எறும்பு மற்றும் அது போன்ற உயிரினம் அனைத்தையும் நெருப்பால் வேதனை செய்யக்கூடாது. இங்கு புகாரில் வரக்கூடிய ஒரு ஹதீஸு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை ஒரு சரியா ஒரு படையை கொண்டு அனுப்பினார்கள். அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 நபருடைய பெயரை சொல்லி, குறைஷி குலத்தை சார்ந்த 2 பேர்களை நீங்கள் அடைந்தீர்கள் என்றால் அவர்களை எரித்து விடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இப்போ சஹாபாக்கள், நாம் அங்கிருந்து பெறப்பட்டோம், அந்த பெறப்படும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிப்பாட்டி, நான் உங்களுக்கு 2 பெயரை சொல்லி நீங்கள் அவரை பிடித்தீர்கள் என்றால் எரித்து விடுங்கள் என்று கட்டளிட்டேன். ஆனால் அதை நீங்கள் இப்பொழுது அவர்களை நிச்சயமாக நெருப்பின் மூலம் அல்லாஹ் மட்டுமே வேதனை செய்வான், எனவே அந்த 2 நீங்கள் கண்டால் அவர்களை கொண்டு விடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். புகாரில் வரக்கூடிய 3016வது ஹதீஸ். இங்கு முதல் விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 2 குறைஷிகளை கொள்வதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டார்கள். ஏனென்றால் இவர்கள் மக்காவில் முஸ்லிம்களும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும் பொழுது எல்லா விதமான சிரமத்தையும் எல்லா விதமான அநியாயத்தையும் இவர்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். ரொம்ப சித்திரவதை செய்தார்கள் எல்லா விதமான முறையில். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை கைப்பற்றிய பிறகு, வெற்றி பெற்ற பிறகு எல்லாரையும் மன்னித்து விட்டார்கள். அதில் சிலரை தவிர, அதில் 7 அல்லது 8 பேருடைய பெயரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியப்படுத்துறாங்க. அதில் இந்த 2 வருகின்றார்கள். அவ்வளவு ஒட்டுழியங்களும் அவ்வளவு அநியாயங்களையும் முஸ்லிம்களுக்கு செய்தார்கள். அதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பிரத்யேகமாக கூறினார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கட்டளையை திரும்பி வாங்கி கொண்டு, நீங்கள் அவர்களை அடைந்தீர்கள் என்றால் நீங்கள் அதை எரிக்க வேண்டாம், மாறாக அவரை கொலை செய்து விடுங்கள். ஏனென்றால் இறைவன், இந்த நெருப்புடைய இறைவனுக்கு தான் தன்னுடைய படைப்பினங்களை எரிக்கக்கூடிய உரிமை இருக்கின்றது, வேறு யாருக்கும் கிடையாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியப்படுத்தி விட்டார்கள். இது புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். அதே போல் இன்னொரு ஹதீஸ், அப்துல்லா பின் மஸ்ஊத். இங்கு ஒரு மனிதன் அவன் தண்டனைக்குரியவனாக இருந்தால் என்றால், பொதுவாக ஒரு இஸ்லாமிய ஆட்சியோ அல்லது ஒரு முஸ்லிம்களுடைய நாடுகள் இருக்கும் பொழுது அவன் தண்டனைக்குரியவனாக இருந்தார் என்றால், குற்றம் விளைத்திருக்கின்றான், அந்த குற்றத்திற்கு அவன் தண்டிக்கப்படுகின்றான் என்று இருக்கும் பொழுது, அந்த தண்டனை அந்த குற்றத்திற்குரிய தண்டனை மார்க்கம் நிர்ணயித்தது என்றால் அந்த தண்டனை தான் அவர் கொடுக்க வேண்டும். இல்லை, மார்க்கம் அந்த குற்றத்தை நிர்ணயிக்கவில்லை என்றால் அங்கு வேறு மற்ற தண்டனைகள் கொடுக்கலாம், ஆனால் அவரை எரிப்பது என்பது கூடாது. இதை நாம் அறிந்து கொள்வோம். அதே போல எல்லா விதமான உயிரினங்களையும், அது சிறிய ஒரு எறும்பாக இருக்கட்டும். அப்போ சிறிய எறும்பு இங்கே சொல்லப்பட்டதை இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் தலைப்பிலேயே அமைக்கிறாங்க. சிறிய உயிரினமாக கருதப்படக்கூடிய அந்த எறும்பையே நீங்க எரிக்க கூடாது என்று ஹதீஸுகள் மூலமாக அவங்க இந்த தலைப்பை அமைக்கிறாங்க. ஹதீஸ் அபூதாவுதில் வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஒரு பயணத்தில் நாம் இருந்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய இயற்கை தேவைக்காக அவர்கள் சென்றார்கள். அப்பொழுது நாங்கள் சிகப்பு பறவை ஒன்றை கண்டோம். அதனுடன் 2 குஞ்சுகளும் இருந்தன. அந்த 2 குஞ்சுகளையும் எடுத்தோம். தாய்ப்பறவை வந்தது, குஞ்சுகளை காணாததால் தன் இறக்கையை தரையில் விரித்தது. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த குஞ்சுகளை பிரித்து இதை தவிக்க செய்தவர் யார் என்று குஞ்சுகளை தாய் பறவையிடம் விட்டு விடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இதே போல் எறும்பு புற்றை நாங்கள் எரித்து விட்டோம்.
இதை எரித்தவர் யார் என்று கேட்டார்கள். நாங்கள் தான் என்றோம். நெருப்பின் இறைவனை தவிர வேறு யாரும் எந்த உயிருள்ளவைகளையும் நெருப்பின் மூலம் வேதனை செய்யக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இந்த ஹதீஸ் அபூதாவுதில் வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ். இங்கு முதல் விஷயம், இந்த ஹதீஸ் மூலமாக இந்த தலைப்பில் நாம் பார்க்கக்கூடியது இரண்டாவது விஷயம். எறும்பு புற்றை பார்த்தார்கள், சஹாபாக்கள் அதை எரித்து விட்டார்கள். இப்போ இங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள இதை செய்யாதீர்கள் என்று தடுத்து இருக்கிறாங்க. அப்போ நம்முடைய வீட்டில அல்லது நம்முடைய எறும்பு சிரமப்படுத்துகின்றது, வீட்டுல எல்லாத்தையும் நாசப்படுத்துகின்றது, நமக்கு நோவினை தருகின்றது, கடிக்கின்றது என்றால் அதை அகற்றுவதற்காக வேற ஏதாவது வழியை நாம் தேடிக்கொள்ள வேண்டுமே தவிர அதை எரிப்பதோ அதை நெருப்பில் போட்டு நாம சித்திரவதை அல்லது வேதனை செய்வது என்பது நமக்கு அனுமதி கிடையாது. மார்க்கம் இதை தடை செய்திருக்கின்றது. முடிந்தவனுக்கும் நாம அந்த எறும்பை அகற்றுவதற்கான வேறு என்னென்ன வழிகள் நம்மால் கிடைக்குமோ, இப்போ இருக்கக்கூடிய நம்முடைய சமகாலத்தில் இந்த சாக்கு இருக்கு, அந்த சாப்பீஸை போடுவதோ அல்லது மற்ற விஷயங்கள் என்ன நம்ம பயன்படுத்த முடியுமோ அகற்றுவதற்காக பயன்படுத்த வேண்டும். இல்லை அதை கொல்லக்கூடியதான் வேற வழியே இல்லை என்று இருக்கும் பொழுது அதை கொள்ள வேண்டும் என்றால் சாதாரண ஒரு விஷயத்தை மருந்தோ அல்லது மற்ற விஷயங்களை கெரோசினோ அல்லது வேற ஏதோ ஒரு விஷயத்தை போட்டு நாம அதை கொண்டு விடலாம். ஆனால் நெருப்பை கொண்டு நாம அதை எரிப்பதோ அது கூடாது. இது என்ன வெறும் எறும்பு மட்டும் இல்லை, அதே போல ஈசலாக இருக்கட்டும், அதே போல கரையானாக இருக்கட்டும், அதே போல மற்ற மூட்டை பூச்சிகளாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயம், இப்போ இங்கு ஒரு சின்ன ஒரு உயிரினத்தை இங்கு சொல்லும் பொழுது இதை சார்ந்த இதை போன்ற விஷயங்கள் அனைத்தையும் அல்லாஹுடைய படைப்பினங்களை எரிப்பது நமக்கு அனுமதி கிடையாது. இந்த விஷயத்தை நாம அஞ்சிக் கொள்ள வேண்டும். ஏனென்று அல்லாஹு தஆலா தான் அதற்கு தகுதியானவனாக இருக்கின்றான். அல்லாஹை தவிர வேறு யாரும் நெருப்பை கொண்டு யாரையும் வேதனையோ அல்லது தண்டிப்பதோ கூடாது என்ற இந்த ஹதீஸ் மூலமாக நாம அறிந்தோம். அப்போ ஒரு முதல் விஷயம், இங்கு நம்மை நோவினை தரக்கூடிய உயிரினங்கள் அல்லது விஷ ஜந்துக்கள் இருந்ததென்றால் அது ஒன்று நமக்கு சிரமப்படுத்துவதற்கு முன்னால் அதை அகற்றுவது அல்லது அதை அழிப்பது அனுமதிக்கப்பட்டது. ஃபிக்குடைய கவாயிதுல் ஃபிக்கியா என்று வரக்கூடிய அடிப்படையில் பார்க்கும் பொழுது கத்லுல் மூதி கப்லல் ஈதா, ஒரு விஷஜந்து நமக்கு கடிப்பதற்கு நமக்கு நோவினை தருவதற்கு முன்னால் அதை கொள்வது அனுமதிக்கப்பட்டது. அதை நம்ம கடிச்சாதான், அதை நம்ம கொட்டுனாதான் நம்ம அடிக்கணும் என்ற கிடையாது. ஏனென்றால் அசல் நம்மை பாதிப்பு தரக்கூடிய விஷயம் எதுவாக இருக்கட்டும் அது அகற்றுவது என்பது நமக்கு அனுமதிக்கப்பட்டதாக இருக்கின்றது. அது பாம்பு, தேளு, மற்ற விஷ ஜந்துக்களாக இருக்கும் பொழுது கடிப்பதற்கு முன்னாலே அதை அடிப்பதோ அல்லது அதை விளக்கி வைப்பதோ என்பது மார்க் நமக்கு அது அனுமதிக்கின்றது. இங்கே எறும்புடைய விஷயத்தில் நாம என்ன செய்ய வேண்டும்? இதேதான், பொதுவாக எறும்பை அதை எரிப்பதோ அல்லது அதை அடிப்பது தவிர்த்து கொள்ள வேண்டும். அதில் சப்போஸ் நமக்கு ஒரு எறும்பு கடிச்சு அந்த எறும்பை மட்டும் அடிப்பதற்கு நமக்கு அனுமதி இருக்கின்றது. எல்லா எறும்பு அந்த கூற்றையோ அல்லது அந்த ஒட்டுமொத்த எறும்புடைய கூட்டத்தை அழிப்பது என்பது அது ஒரு நல்ல ஒரு விஷயம் கிடையாது. மார்க்கம் நமக்கு தடுத்திருக்கின்றது. அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் மார்க்கம் தடுத்த விஷயத்திலிருந்து நாம் தடுத்து கொண்டு அல்லாஹு தஆலாவுக்கு கட்டுப்பட்டவர்களாக வாழ அல்லாஹ் நமக்கு பாக்கியத்தை கொடுத்தல்வானாக. ஆமீன்.